மகளிர் தின நாளை முன்னிட்டு நாங்கள் இன்றைக்கு எங்களுடைய வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தினர் இன்று நாங்கள் ஒன்று கூடல் ஒன்றை செய்திருக்கின்றோம். இந்த ஒன்று கூடலில் புதிய நிர்வாக தெரிவுகளும் நிர்வாக சபையினரும் ஆலோசகர் போசகர் என்றவர்களெல்லாம் நாங்கள் தெரிவு செய்து புதிய ஒரு புதியத்தில் நாங்கள் பயணித்து கொண்டிருக்கின்றோம். இன்றைய மகளிர் தின நாளில் ஏனையவர்கள் செய்வது போன்று ஆடல் பாடல் அதுகள் ஒன்றும் இல்லாமல் எங்களுடைய பாமர மக்கள் காணாமலாக்கப்பட்டு உடல் சோர்ந்து மனம் சோர்ந்து மிக வலிமையிலுடன் இருக்கிறவர்களுக்கு எங்களுடைய காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்கு எங்களுடைய வேதனைகள் வழிகள் எப்படி வந்தது, என்ன மாதிரி வந்தது, இதில் இருந்து நாங்கள் எப்படி தப்பிச்சு கொள்ளலாம் என்ற விடயம் சார்ந்து PTA என்ற பயங்கரவாத சட்டமும் PSTA பயங்கரவாத சட்டத்திலும் நாங்கள் எப்படி இருக்கணும், இந்த சட்டம் எப்படியானது எப்படி என்ற விஷயத்தையெல்லாம் எடுத்து கூறி இதை நாங்கள் இல்லாத ஒழிக்க வேண்டும் என்றதுக்காக இந்த அரசாங்கத்துக்கும் அழுத்தம் கொடுக்கும் முகமாக நாங்கள் ஒன்று கூடி இருக்கின்றோம். இந்த அரசாங்கம் எங்களுடைய பயங்கரவாத சட்டத்தில் இருந்து எங்களுடைய உறவுகளையும் பிரித்து எங்கள் குடும்பங்களையும் வலுவ இழக்க வச்சு எங்களை மேலும் துன்பப்படுத்துவதற்காக PSTA என்ற புதிய சட்ட அமுல்முறையை கொண்டு வந்திருக்குது. இதை நாங்கள் எங்களுடைய காணாமலாக்கப்பட்ட சங்கத்தின் ஊடாக நாங்கள் இதை முற்று முழுதாக வெறுக்கிறோம். இதை நாங்கள் இல்லாத ஒழிக்க வேண்டும் என்றதை மிகவும் தாழ்மையாக கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். அது மட்டுமன்றி எங்களுடைய உறவுகள் யாவரும் எங்களுடைய குடும்ப சூழ்நிலை காரணமாக எவ்வளவோ பிரச்சனைக்கு மத்தியிலும் அவர்கள் நொந்து நூலாகி ஒருவர் கூப்பிடும் போது அழைக்கும் போதும் அங்கே இங்குமாக பந்து மாறி உருண்டோடி கொண்டு இருக்கிறார்கள். எல்லாம் அந்த வயிற்று பிழைப்புக்காக ஒன்றுக்காகத்தான். இதையெல்லாம் கண்ணுற்று ஏனைய சமூக அமைப்புகளே சிந்தியுங்கள். எங்களுடைய காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் வலி வேதனை என்னன்றது உங்களுக்கும் தெரியும், எங்களுக்கும் தெரியும். ஆனால் எங்களை வைத்து பிழைப்பு நடத்தாதீர்கள். பாவம் எங்களுடைய அப்பாவி தாயும் தந்தையர்கள் உறவுகள் இவர்களுடைய வழியை உணர்ந்து அவர்களுக்கான மாற்று வழிகளை உருவாக்கி கொடுக்கறதுக்கு முன்வரணும் என்றும் அன்பான வேண்டுதலை இந்த மகளிர் தின நாளில் நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். என்னதான் இருந்தாலும் நாங்களும் பல ஆண்டுகளாக 2006ஆம் ஆண்டு என்று இல்லை, யுத்த காலத்துக்கு முன்னும் பின்னும் பல வேதனைக்கு மத்தியிலே நாங்கள் போராடி கொண்டுதான் நீதிக்கான போராட்டங்களை வலு சேர்த்து கொண்டிருக்கின்றோம். ஏனென்றால் எங்களுடைய அரசாங்கம் எங்களை இன்னும் கண்ணுற்று பார்க்காமல் இருக்கிறதா வேதனையினால நாங்கள் சர்வதேச நீதி பொறிமுறை ஒன்றினைத்தான் நாங்கள் வேண்டி நின்று காத்து கொண்டிருக்கின்றோம். இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. எத்தனை ஆணைக்குழுக்கள் வந்தது, எத்தனை கற்றுக்கொண்ட பாடங்கள் வந்தது, எங்களோட அம்மாக்களையும் உறவுகளையும் கூப்பிட்டு அலக்கழிச்சு வேதனைப்படுத்தி தரவுகளை பதிந்து எந்த விதமான உண்மைத்தன்மையையும் எங்களுக்கு வெளிப்படுத்தாத இந்த அரசாங்கத்தில் எங்களையும் ஒரு கண்ணுற்று பார்க்க வேண்டிய காலகட்டங்களை அவங்க சிந்திச்சு பார்க்கணும் என்றதையும் கேட்டுக்கொண்டு எங்களுடைய சர்வதேச நீதி பொறிமுறை ஒன்றே வேணும் என்று இன்றைய மகளிர் தின நாளில் எங்களை புதிய நிர்வாக தெரிவின் ஊடாக காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்கம் திருவண்ணாமலை மாவட்டத்திலிருந்து திருமதி நாகேந்திரநாத் அவர்கள் இந்த அரசாங்கத்துக்கு வெளிப்படுத்தி எங்களுடைய சர்வதேச நீதி பொறிமுறை ஒன்றை வேணும் என்று கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். நன்றி, வணக்கம். மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.